so happy, sir. Very glad And to meet you. it's a privilege for us. It's a privilege. Thank you so much for. Thank you so much, sir. So much. Thank you so much, sir. Thank you, sir. Thank you. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஆஃபீஸர்ஸ் அகாடமி வந்து டீச் பண்ணுறேன்னு சொன்னது நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட சைலேந்திர பாபு சார் தான் ஒரு ரோல் மாடல் எங்களுக்கெல்லாம். ஸோ ஏன் டீச்சிங் யூ டிசைடட் சார்? வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். சைலேந்திர பாபு சார் எனக்கு முதல்ல எப்போ தெரியும்னா, நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ண காலத்திலே, தமிழ்நாட்டிலேருந்து அந்த காலத்திலே கூட ப்ரிப்பேர் பண்ணுற எல்லோருக்குமே ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சைலேந்திர பாபு சாரை தெரியாமல் இருக்காது. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் மாடல் எல்லாருக்குமே. ஸோ அப்போவே அவரை பற்றி அடிக்கடி நியூஸ் ஐட்டம்ஸ் வரும், ஏதாவது பாசிட்டிவாக இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாருன்னு. அதற்கப்புறம் நானும் அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணி நான் வெஸ்ட் பெங்கால் போயிட்டேன். பின்னாலே இங்கே வந்து ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதற்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா முதல்ல எனக்கும் அவருக்கும் காமனான ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்துட்டு சொன்னார், இன்னைக்கு சைலேந்திர பாபு சாரை பார்க்கலாமான்னு. நான் வேறு ஒரு இதுக்காக அந்த சைட் போயிருந்தப்போ அவர் தான் ரொம்ப பிஸியான இவரை பார்க்க முடியுமா அப்படின்னேன். தாராளமாக பார்க்கலாங்க, அவர் ரொம்ப நல்ல டைமுங்க அப்படின்னாரு. சரி, அப்போ வந்துட்டு இவர் ஏடிஜிபி ரேங்க். சரின்ட்டு அப்புறம் நேராக போனால் சேம்பரில் போயிட்டு கார்டை கொடுத்தோம். உடனே உள்ளே கூப்பிட்டாரு. ஒரு அரை மணி நேரமாவது ரொம்ப இதாக எப்படி இன்னைக்கு பேட்டர்ன்னு, சிவில் சர்வீஸ் பேட்டர்ன்னு சொல்லப்போனால் அவர் அந்த வருஷம் நடந்த ப்ரிலிம்ஸில் இருந்த கொஸ்டின்ஸை பற்றி என்னோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அவரை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாங்கணும், கிராமத்துலேருந்து நிறைய பேர் வாங்கணும். ஸோ அது அந்த பேச்சில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. எப்படி நம்ம ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் என்ன பண்ணுறோம், ப்ரிலிம்ஸில் என்ன பண்ணுவோம், மெயின்ஸில் என்ன பண்ணுவோம், இன்டர்வியூவில் என்ன பண்ணுவோம். அப்புறம் அவரே சஜஷன்ஸும் சொல்லுவார், இதை இந்த மாதிரி பண்ணுங்கங்க அப்படின்னு. ஸோ ஒரு அப்டேட்டடாக இருந்தார். என்னுடைய ஃபஸ்ட் இதிலே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. பரவாயில்லையே, ஏன்னா சாதாரணமாக சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ப்ரிப்பரேஷனை விட்டுருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ஏடிஜிபி ரேங்கில் இருக்கும்போது கூட அந்த வருஷ பேப்பர் வரைக்கும் அவர் அப்டேட்டடாக இருந்தார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ஃப்ளட் அப்போ நியூஸ் ஐட்டம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. 2015 சென்னை ஃப்ளட் அப்போ பார்த்தீங்கன்னா இவரே போயிட்டு நிறைய பேரை அந்த போட்டில் போயிட்டு ஸ்விம் பண்ணி காப்பாற்றுறது. ஸோ பார்க்கும்போது பரவாயில்லையே, தானே நான் ஆஃபீஸர்னா சாதாரணமாக நம்ம சொல்லுவோம், நிறைய பேர் அது செய்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இவரே ஒரு சீனியர் பொசிஷனில் இருந்தும் தான் முன்னாடி இருந்து ரிஸ்க் எடுத்து நிறைய பேரை காப்பாற்றுறதுனால என்டையர் போலீஸ் டீமும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் டிவியில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், பரவாயில்லையே இப்படிலாம் இருக்காருன்னு. அப்புறம் ஒரு வாட்டி அந்த ரிசல்ட் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துச்சு. என்ன ஏதோ ஒரு நம்பரில் இருந்துச்சு. அது வரைக்கும் நான் அவரை மீட் பண்ணப்போ என் கார்டை வாங்கிக்கிட்டாரு. ஆனால் அவர் நம்பரை நானும் கேட்கல, ஏன்னா அவ்வளோ ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஆச்சே அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னோன் நம்பர் வந்துருச்சு. நைட்டு எடுத்தா பேசுகிறேன், நான் சைலேந்திர பாபு பேசுகிறேன், இன்றைக்கி வந்து எவ்வளோ தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் கடந்த எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸ் ரிசல்ட்டு, அந்த இன்டர்வியூ ஃபைனல் ரிசல்ட்டு அன்னைக்கு நைட்டு கால் பண்ணிடுவார். பண்ணி என்ன எத்தனை பேர் ஆஃபீஸர்ஸ் அகாடமியில் பாஸ் பண்ணாங்க, எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து பாஸ் பண்ணாங்க. அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய அதிகாரிகள் வரணும், அதை அடிக்கடி பேசுவார். அதுக்கப்புறம் நானும் ஆஃபீஸர்ஸ் அகாடமி அப்பப்போ கெஸ்ட் லெக்சர்லாம் கூப்பிடுவேன். பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு செஷன் எடுத்தார்னா அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதுவும் வெறும் மோட்டிவேஷன் மட்டும் இல்லைங்க, ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ப்ரிலிம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதாவது அப் டு டேட்டாக இருப்பார். ஒவ்வொரு முறையும் அவர் என்கிட்ட சொல்லுவார், ஒவ்வொரு முறை ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பசங்களாம் எழுதுறாங்கல்ல, அன்னைக்கு கொஷின் பேப்பரை அவரே அந்த 2 ஹவர்ஸில் எழுதி பார்ப்பாராங்க, எப்படி எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம். ஸோ அதை பற்றிலாம் அவர் டிஸ்கஸ் பண்ணுவார். ஸோ ரொம்ப அப்டேட்டடாக இருப்பார். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு அப்பப்போ அவரை கெஸ்ட் லெக்சருக்கு கூப்பிடுவேன். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணணுன்னா அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருடைய கெஸ்ட் லெக்சர்ஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, அஸ்வதி ஜிஜி அப்படின்னு ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் 41st ரேங்க் வாங்கினாங்க. ஸோ 41st ரேங்க்னா அவங்களுக்கு ஐஏஎஸ் ஃபஸ்ட் சாய்ஸ் போட்டாலும் கிடைக்கும், ஐபிஎஸ் போட்டாலும் கிடைக்கும், ஐஎஃப்எஸ் போட்டாலும் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஐபிஎஸ்ஸை ஃபஸ்ட் சாய்ஸாக போட்டாங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இவருடைய அந்த கெஸ்ட் லெக்சர் அட்டன் பண்ணும்போது அந்த ஐபிஎஸோடைய அந்த இது என்னென்னலாம் ரோல் பண்ணலாம், பாசிட்டிவாக என்ன பண்ணலான்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன் பார்த்தீங்கன்னா சைலேந்திர பாபு சார். அதுக்கப்புறம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மேரத்தான்ஸ்லலாம் அவரை நான் பார்ப்பேன்.
அவர் பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் கெஸ்ட்டாக ஃப்ளாக் ஆஃப் பண்ணுவார், அதாவது ரன் ஸ்டார்ட் பண்ணுறது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்லாம் அந்த ஃப்ளாக் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஆனால் இவர் அதை ஃப்ளாக் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் ஓட ஆரம்பித்த உடனே இவரும் ஓட ஆரம்பிச்சிடுவார். அவருக்கு வந்து அந்த ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரன்னிங்காக இருக்கட்டும், சைக்கிளிங்காக இருக்கட்டும், நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ரன் பண்ணுவார். கோவிட் டைமில் அவர் டிஜிபி ஃபயர் சர்வீஸில் இருந்தார். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி இருந்துச்சு பசங்க மத்தியில். சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸாக இருக்கட்டும், இல்லை 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பசங்க, ஜென்ரல் பப்ளிக் எல்லாருக்குமே அந்த கோவிட்ன்ற ஒரு பயம். ஸோ நம்ம இஸ்ரேல் ஜபசிங் இந்த சேனலுக்காக அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்பர் கம்மி தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும். இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு பார்ப்போமே, ஏன்னா அவர் சொன்ன எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி நான் வந்து உங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணட்டுமா, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி இருக்குன்னு. தாராளமாக வாங்களேன் அப்படின்னாரு. எப்போ சார் வரட்டும் அப்படின்னாரு. இன்றைக்கே வாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மத்தியானம் போனோம். போன உடனே அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணார் என்ன மாதிரி வேணும்ன்ட்டு. அப்புறம் அவர் ஒரு நல்ல வீடியோ நம்ம சேனலில் வேணுன்றவங்க இப்போ கூட பார்க்கலாம். ஸோ சவாலே சமாளி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு ஃபோன் பண்ணுவாருங்க. அதாவது நான் வந்து அவர் டிஜிபியாக இருக்கும்போது டூர்லாம் போவார்ல, அப்போ நிறைய மாணவர்கள், இவரை பொறுத்தவரை மாணவர்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி. ஸோ அப்போ நிறைய ஏழை மாணவர்களை அவர் சந்திப்பார். அதனால் வருஷம் வருஷம் அவர் ஒரு ஃபோன் பண்ணுவார். புக்ஸ்லாம் வந்துருச்சாங்க அப்படின்னு கேட்பார். அதாவது வருஷம் வருஷம் புதுசாக பிரிண்ட் பண்ணுவோம்ல. ஸோ ஒரு சில செட்டு கேட்பார். ஏன்னா அவர் போகும்போது புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸர் சயின்ஸ் அகாடமிக்கு அவர் அவ்வளோ ஒரு பொசிஷனில் இருக்கிற நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம அகாடமிக்கும் ரெஃபர் பண்ணுவார். ஒரு சிலர் ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்ஸ்னு வைங்களேன், அவரே பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு உண்மையாகவே புவர்னா நம்மகிட்ட சொல்லுவார், கொஞ்சம் பாருங்கங்க, கன்செஷன் கொடுங்க, இல்லை ஃப்ரீயாக இது பண்ணுங்க அப்படின்னு. எப்பயுமே அவர்கிட்ட அந்த கன்சர்ன் ஃபார் புவர் இருக்கும். ரொம்பவே நல்ல மனிதர். ஒரு வாட்டி வந்துட்டு சென்னையில் உள்ள ஒரு காலேஜோடைய டீன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இருக்கும், என்ஜினியரிங் காலேஜு, டென்டல் காலேஜ் எல்லாம் சேர்த்தாப்புல. ஸோ எல்லா காலேஜில் உள்ள சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ்லாம் ஒன்றா வச்சு அவங்களுக்கு சிவில் சர்வீஸ் சம்மந்தமாக ஒரு லெக்சர் கொடுக்கணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி சைலேந்திர பாபு சாரும் வராரு அப்படின்னாங்க. நான் உடனடியாக சொன்னேன், இந்த பாருங்கங்க, சைலேந்திர பாபு சாரை கூப்பிட்டீங்கன்னா என்ன எதுக்குங்க, அவரே எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவார். ஸோ இன்னொரு எவெண்ட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு. இல்லை சார், நீங்களும் வரணும். அவர் வந்துட்டு ஐபிஎஸ்ஸு, நீங்கள் ஐஏஎஸ்ஸு, 2 விதமாக கவர் ஆகணும். நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லைங்க. அவர் பேசினா நம்மளால் பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஒரு நல்ல இன்ஸ்பைரிங் பர்சன். ஸோ அடுத்த எவெண்ட்டில் கண்டிப்பாக வரேன். ஆனால் அவர் அப்படி ஒரு அடம் பிடிச்சார். இல்லை நீங்கள் வந்தே ஆகணும், வந்தே ஆகணும்னாரு. சரின்ட்டு நானும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. போனேன். நான் சாதாரணமாக என்னை பற்றி என்ன நினைப்பேன்னா, நான் ஓரளவு, அதாவது எக்ஸ்ட்ராடினரி பப்ளிக் ஸ்பீக்கர்லாம் கிடையாது, ஆனால் ஓரளவு நல்லாவே பேசுவேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் உண்டு. ஏன்னா சிவில் சர்வீஸ் இது என்னுடைய ஃபீல்டு அப்படின்றனால. ஸோ நான் போகிறேன், அந்த காலேஜுக்கு போகிறேன். இவருடைய செஷன் முடியுதுங்க. இன்றைக்கும் இப்போயும் ஞாபகம் இருக்குது. அவருடைய செஷன் லாஸ்ட் 10 மினிட்ஸில் இருக்காங்க. ஸோ நான் உள்ளே போயிட்டு அந்த முன்னாடி இதில் உட்கார்றேன். அப்படியே அந்த அவருடைய அப்படியே அந்த பசங்களுடைய அந்த ஃபேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ வேறு இடத்துல எலிவேட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த லெக்சர் முடிஞ்ச உடனே மினிமம் சொல்கிறேங்க, நான் எக்ஸாஜரேட் பண்ணல, ஒரு 15 நிமிஷம் கிளாப்ஸ் இருந்திருக்கும், அப்ளாஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவர் அப்படியே இறங்கி வர்றாரு. நிறைய பேர் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. திடீர்னு என்ன பார்த்தாரு, நீங்களும் வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டு அப்புறம் அவருடைய வெளியில் போயிட்டு அவரை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி வந்தேன். வந்தால் அந்த டீனும் இருக்காங்க. அங்கே பசங்க மத்தியில் அடுத்த ஸ்பீக்கரை அந்த சவுண்டு, அந்த வேவ்லேருந்து வேற மாதிரி ஒரு மாதிரி எலிவேட் பண்ணிட்டார். எல்லாம் ஹைலி மோட்டிவேட்டடு. நான் உடனே அந்த டீன்கிட்ட சொன்னேன், இப்போ நான் என்னால் பேச முடியுமா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னேன். உடனே ஆமாம் சார், இதை தான் நாங்கள் முதல்லே சொன்னேன் அப்படின்ட்டு. பரவாயில்லைங்க, நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக, அவங்களுக்கு வந்துட்டு இல்லை சார் வேணும்னான்றாங்க, ஆனால் அவங்களுக்கே புரியுது கண்டிப்பாக அடுத்த லெக்சருக்கு வாய்ப்பே இல்லைன்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹைலி இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷ்னல் செஷனுங்க. அதற்கப்புறம் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பப்ளிக் ஸ்பீச்சுக்கு போயிட்டு நான் திரும்பி வந்தேன் பேசாமல், சைலேந்திர பாபு சார்னால தான். எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீக்கர், நல்ல அதை மோட்டிவேட் நல்லா பண்ணுறாரு. யூபிஎஸ்சி இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக இருப்பார். இந்த வருஷம் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ எதுனாலும். ஸோ எத்தனையோ பேருக்கு ரோல் மாடல். இங்கே கெஸ்ட் லெக்சர் வரும்போதும், ஆஃபீஸர்ஸ் அகாடமிக்கு வரும்போதும் அவ்வளோ நல்லா இருக்கும். அவர் ஏன் இங்கே வந்து டீச் பண்ண வைக்கக்கூடாதுன்னு. அதாவது இது மகேந்திர சிங் தோனியை வந்துட்டு நம்ம டீமுக்கு ஆட வைக்கிற மாதிரி. ஆனால் மகேந்திர சிங் தோனி வருவாரா அப்படின்னு எப்பயுமே இருக்கும். ஆனால் எப்போனாலும் அப்பப்போ சார் முடிஞ்சால் வாங்கலாம் சார் அப்படின்வேன். பார்க்கலாம் இஸ்ரேல் அப்படின்வார். ஸோ ஒன்ஸ் அவர் அந்த ரிட்டையர் ஆனவுடனே நான் ஒரு வாட்டி கேட்டேன்,
சார் நீங்கள் பேசாமல் வாங்கலாம் சார், உங்களுக்கும் டீச்சிங்கிறது ரொம்ப இது பேஷனேட்டாக இருக்கீங்க, இங்கே ஆஃபீஸர்ஸ் அகாடமி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு உடனடியாக அவரும், ஏன்னா அவருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கால பழக்கம், சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அதற்கப்புறம் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணார். இப்போ என்னென்னலாம் எடுக்கலாம், இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவரே ஹேண்டில் பண்ணது. இன்னொன்று இன்டர்னல் செக்யூரிட்டி வந்துட்டு யூபிஎஸ்சி இதில் பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டி பற்றி அந்த கொஸ்டின்ஸ்லாம் வச்சு அது ஏன்னா இப்போ ட்ரெண்ட் வரைக்கும் இருக்குது, ஸோ இதை நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கு அடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை அவரே தான் நிறைய ரெஸ்கியூ இது பண்ணுவார். அவருடைய த்ரூ அவுட் போலீஸ் கேரியர் மொத்தமும் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் அவர் வந்துட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரி வந்துட்டு அவருக்கு அவர் ரொம்ப எக்ஸைட் ஆவார். நிறைய புத்தகங்கள் நான் கூட ஃபஸ்ட்டு முறை பார்க்கும்போது கேட்டேன், என்ன சார் இதெல்லாம் யூபிஎஸ்சி காலத்தில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்போ படித்த புக்ஸா அப்படின்னேன். அவர் சொன்னார், ப்ரிப்பரேஷன் அப்போ ஒன்றுங்க, அதற்கு அப்புறம் வந்துட்டு சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஆர்வங்க, அதனால் நிறைய புத்தகங்கள் படிப்பேன் அப்படின்னு. ஸோ அப் டு டேட்டாக இன்னைக்கு பரீட்சைக்கு என்னென்ன புத்தகங்கள் தேவையோ ஸோ அதெல்லாம் படித்து வச்சுருக்காரு. அவருக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் அவ்வளோ ஒரு ஆர்வம். ஸோ அவரே சொன்னார், ஹிஸ்ட்ரி நான் எடுக்கிறேங்க, மாடர்ன் இந்தியா அப்படின்னாரு. ஸோ ஹிஸ்ட்ரியும் இங்கே ஆஃபீஸர்ஸ் அகாடமியில் அவர் எடுக்க போகிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஆப்ஷனல், அவருடைய ப்ரிப்பரேஷன் காலத்திலே சைக்காலஜி ஆப்ஷனல் ஒன் ஆஃப் தி ஆப்ஷனல் அவருக்கு. ஸோ சைக்காலஜி ஆப்ஷனலும் ஆஃபீஸர்ஸ் அகாடமியில் எடுக்கிறார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆஃபீஸர்ஸ் அகாடமியில் டைரக்டர் அகாடமிக்ஸ். ஸோ அவருடைய இதுதான் மெயின் குரூஷியல் ரோலு அந்த டைரக்டர் அகாடமிக்ஸு. ஸோ ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு சைலேந்திர பாபு சார் டைரக்டர் அகாடமிக்ஸை ஜாயின் பண்ணியிருக்கார். ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் மாணவர்களை சந்தித்து அவங்க கூட சில கருத்துக்களை பரிமாறி இந்த தேர்வுக்காக தயார் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நான் வந்து கிராமத்திலிருந்து தமிழ் மீடியத்திலிருந்து அரசு பள்ளிக்கூடத்திலிருந்து தான் இந்த ஐபிஎஸ் தேர்வுக்கு வந்திருந்தேன். இந்த 36 ஆண்டுகள் பணி என்பது ரொம்ப மன நிறைவையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் கல்வி கற்பதற்காகவும் பல்வேறு விதமான மக்களை சந்திக்கிறதுக்கும் பல்வேறு பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை பதவி அலங்கரிக்கிறதுக்கும் ஒரு நல்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் என்னை விட திறமையான இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் பட்டி தொட்டிகளே இருக்கிறாங்க. என்னோட உயரமானவங்க, என்னோட ஸ்ட்ராங் ஆனவங்க, என்னோட ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க, என்னோட கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்தாச்சு. அந்த இளைஞர்களுக்கு இது போன்ற போட்டித் தேர்வு இருக்குது, இந்த மாதிரி பதவியில் நம்ம இருக்கலாம், நமக்கு அதுக்கான தகுதி இருக்குது, சமுதாயம் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். நானே நிறைய பேர் உங்களுக்கு இலவசமாக வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. அந்த சூழ்நிலையில் நான் வந்து காவல்துறையில் சேர்ந்த நாள்லேருந்து பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், நான் வந்து ஒரு கல்லூரியில் போய் நீங்கள் ஐஏஎஸ் எழுதுங்கன்னு சொல்லி அதை கேட்டுட்டு இருந்து ஐஏஎஸ் எழுதி இன்னைக்கு ஐஜே கூட ஒரு ஆஃபீஸர் இருக்காரு. தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஜோனில் வேலை இருக்கிறாரு. ஸோ அந்த பணியை செஞ்சிட்ருக்கிறேன். அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் ஐஏஎஸ் மாதிரி ஐபிஎஸ் விரும்புகிற மாணவர்களுக்காக ஒரு நூலே எழுதியிருக்கிறேன், நீங்களும் ஐபிஎஸ் அதிகாரி ஆகலாம். இந்த நூல் நிறைய பேர் வாசிக்கிறீங்க, படிக்கிறீங்க. ஸோ ஆனால் இப்போதைக்கு இன்ன சூழ்நிலையில் நான் வந்து ஐஏஎஸ் தேர்வினுடைய போக்கு அது எப்படி மாறுது, என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத கடந்த 25 ஆண்டுகளாக நான் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கிறேன். இந்த கேள்விகளின் அடிப்படையில் மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து இது தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சி, அதே 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன். இது கல்லூரியில் போயிட்டுருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் காவல்துறையிலேருந்து ஓய்வு பெற்றதுனால எனக்கு இதோட பெரிய மாபெரும் வாய்ப்பு, நேரடியாகவே மாணவர்களை சந்திக்கவும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இஸ்ரேல் அவர்களுக்கு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டு பிள்ளைகளை ஐஏஎஸ் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வேலையே ரிசைன் பண்ணிட்டு சென்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நமக்கு தெரியுமா, 12 ஆண்டுகளாக பழக்கம் இருக்குது. இஷ்டமானவர்களே வாங்க சந்திப்போம், கருத்துக்களை பரிமாறுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெருமை சந்தோஷமான விஷயம். நம்ம யூடியூப் சேனலை பொறுத்தவரை நீங்கள்லாம் என்னுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. ஸோ அதனால் இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். இனிமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைமாக ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இருக்கிறனால அவருக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ கிளாஸ் டைம் போக மிச்ச நேரம் நம்ம சேனலுக்கு ஏதாவது யூடியூப் வீடியோ கூட அவரை இன்டர்வியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த டாபிக்ஸில் சைலேந்திர பாபு சாரை இன்டர்வியூ பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் அவரை இன்டர்வியூ பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.